தினமொரு வசனம். யோவான் 9வது அதிகாரம் வசனம் 41. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். யாரோ ஒருவர் வெறுப்புணர்வின் விளைவாக கொடுத்த தவறான தகவலை கேட்டு ஒருவர் குறிப்பிட்ட தேவ ஊழியர் ஒருவரை வெறுத்தார். அவர் ஒரு சரியான தேவ ஊழியர் அல்ல என்று முடிவு செய்தார். ஆனால் அந்த தேவ ஊழியரின் வாழ்க்கையையும் ஊழியத்தையும் சற்று அவர் கவனித்திருந்தால் அவர் ஒரு நல்ல ஊழியர் என்பதை உறுதிப்படுத்த ஏராளம் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த தேவ ஊழியரை பற்றியும் அவரின் ஊழியத்தை பற்றியும் யார் சிறப்பாக பேசினாலும் அந்த நபர் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டார். அவரை பற்றி பேசாதிருங்கள், அவர் ஊழியத்தை பற்றி சொல்லாதிருங்கள் என்று கூறிவிடுவார். இதன் பெயர்தான் கண்கள் இருந்தும் குருடராக வாழும் அனுபவம். ஆண்டவராகிய இயேசுவின் வாழ்க்கை முறையையும் குணநலன்களையும் ஊழியங்களையும் அன்றைய பரிசேயர்களும் சதுசேயர்களும் சற்று திறந்த மனதோடு கவனித்திருக்க வேண்டும். கவனித்திருந்தால் அவர் எவ்வளவு நல்லவர், பரிசுத்தமானவர் என்பதை உணர்ந்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் அவரிடம் குறை காண வகை தேடினார்களே அன்றி அவரிடம் வெளிப்பட்ட நல்லவைகளை கண்களை திறந்து பார்க்க அவர்கள் விரும்பவில்லை. இந்த குருட்டுத்தனத்திற்கு காரணம் என்ன? தவறான புரிந்து கொள்ளுதலும் தகாத மனநிலையும் தான். தெரிந்தோ தெரியாமலோ மனதிற்குள் பிறரை குறித்து ஒரு மோசமான சித்திரத்தை வரைந்துவிட்டு ஒருபோதும் அதனை மாற்ற விரும்பாத கடினமான இருதய நிலையே அதனுடைய காரணம். மற்றவர்களை குறித்து நாம் பெற்றுக்கொண்ட தவறான எண்ணங்களையும் அபிப்பிராயங்களையும் விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பது சரியல்ல. கண்களை திறந்து நாம் ஒருவரின் குணநிலைகளையும் செயல்பாடுகளையும் கவனிக்க வேண்டும். ஒருவரை குறித்து நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கே முக்கியத்துவம் தராமல் உண்மையில் அவர் எப்படி, அவருடைய செயல்பாடுகள் எப்படி என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதனுடைய அடிப்படையில் நம்முடைய மனதில் பதிந்திருக்கின்ற தவறான எண்ணங்களை மாற்ற வேண்டும். மற்றவர்களை தவறாகவே தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நாம் உண்மையை காண இயலாத குருடர்களாகவே வாழ்வோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிற மனிதர்களிடம் உள்ள குறைகளை மட்டும் பார்க்காமல் அவர்களிடம் உள்ள நிறைகளை பார்த்து குறைகளை சரி செய்து வாழ உதவும் மனிதர்களாக இருக்க கிருபை பாராட்டும். ஆமீன்.